கோயிலில் போய் மற்றவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, அந்தஸ்து பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கடைபிடிச்சுக்குங்க. அங்கங்கே கொண்டு போய் குங்குமத்தை பூசுறதும் சந்தனத்தை பூசுறதும் திருநீரை அப்படியே போட்டு வர்றதும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வரத்தை வேண்டான்னு விட்டுட்டு வர்றதுக்கு சமானம். அது சிவன் கோவிலாகட்டும் பெருமாள் கோவிலாகட்டும் எங்கு இருந்தாலும் கொடுத்த பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்றோம். சிவன் கோயிலில் கொடுக்குற திருநீரை வீட்டுக்கு கொண்டாடக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்க அந்த தவறை பண்ணாதீங்க. அது அருட்பெரும் பிரசாதம். சொல்ல போனா உங்கள் நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. அது தெரியாம அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் இழப்புங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. கோவிலுக்கு போறோனாவே ஒரு பேப்பர் கையில் எடுத்துட்டு போயிடுங்க. கொடுக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறது இறைவனோட அருளை பெற்றது. இறைவன் அருள் கொடுக்கிறாருன்னா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? அது மட்டும் வேண்டான்னு சொல்லாதப்ப அந்த விபூதி பிரசாதத்தை ஏன் அங்க வச்சுட்டு வரணும்னு யோசிக்கிறது இல்லையா? நல்லா யோசிங்க. இறைவனோட பார்வைப்பட்ட எல்லாமே புனிதமானது. அதிலும் இறைவனின் கருவறைக்குள் இருந்து பிரசாதமாக வருகின்ற ஒரு பொருளை நாம் அந்த இடத்தில் நிராகரித்து அங்கேயே வைத்து விட்டு வருவது நீங்கள் வாங்கிய வரத்தை திருப்பி கொடுப்பதற்கு ஈடாகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல சாமிகிட்ட போய் வேண்டுதல் வைக்கணும்னு போறீங்கன்னா ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் மனதில் நிறுத்தி அந்த அர்ச்சனை செய்யும் போது பண்ணுங்க. சும்மா இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய கோரிக்கைகளை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது பல குழப்பங்கள் வரும். நம் மனது தான் நமக்கு விடையை சொல்லக்கூடிய இறைவன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்பிக்கையாக அது நடக்கணும்னு இறைவனோட ஆலயத்தில் போய் நின்றுக்கிட்டு ஒரே ஒரு கோரிக்கையை மனதார இறைவனிடம் சமர்ப்பித்து அதன் மீது நீங்கள் வேண்டுதலை வைக்கும்போது கட்டாயமாக நிறைவேறும். மாறா நிறைய கோரிக்கைகளை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணுங்கிறப்ப என்ன ஆயிடும்னா பலதை மறந்து போயிடுவீங்க. அடடா இதை கேட்காமட்டமே அதை கேட்காமட்டமே அப்படிங்கிற குழப்பமே நம்ம வேண்டுதலுக்கு இடையூறாய் அமையும். நீங்க எங்க நின்று கேட்டாலும் வீட்டில இருந்து இறைவனை நினைத்து அந்த கோரிக்கையை வைத்தாலும் கட்டாயம் நிறைவேறும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இறைவன் தான் உங்களுள் இருக்கிறாரு. ஆனா அந்த இடம் வரலும் போயிட்டு ஒரு பெரிய குழப்பத்தோடையே வெளியே வர்றது அப்படிங்கிறது பெரிய தவறு. அதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். அதனால அந்த தவறை காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க. அதனால இப்ப நம்ம சொன்ன தவறுகளை எக்காரணத்தை கொண்டும் கோவிலுக்குள்ள போய் செஞ்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அந்த இறைவனின் அருளால். நன்றி, வணக்கம்.